இப்போ ஆர்எக்ஸ் சென்டரில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி விட மோசமாக இருக்குது. இந்த மாதிரி அடிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிருக்காங்க. சக்கை பெயிண்ட் வந்துக்கிட்டே இருக்குதா, எத்தனை பெயிண்டியாக அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 ரூமும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணி பயங்கரமாக பண்ண போகிறோம். அது வந்து டிராயிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து தம்பி ரெடி பண்ணியிருக்கான் டிராயிங்ஸ் வண்டி ரெடியாக போகுது. ஸோ அதுக்கு சாம்பிள் இங்கே ரெடியாக இருக்குது. இதுங்க இப்போ 10 லேயர் பெயிண்ட் வந்துருக்க மாட்டேங்குங்க. ஸோ லேயர்லாம் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயராக பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாமே வந்து பிரேமர் எடுத்துக்கிறோம். சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்த்து நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் பெரிய இவன் தான்டா சிவதாஸ் பெரிய இவர் தான் அவர் ஸ்கெட்ச் கொடுத்துங்க நானும் பெரிய இவன் தான்டா என்ன சண்டைக்கு கூட்டாமும் ஒண்ணா பந்தயம் போட்டு நாம் 80% ஒர்க் முடிச்சிட்டோம். இன்னொரு 20% ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குது. பெயிண்டிங் வண்டியோட ஸ்கல் அதாவது பார்த்தீங்கன்னா எலும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி பக்காவாக இருக்குது. இப்போ ஆர்எக்ஸ் சென்டரில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நாங்கள் நினச்சதை விட மோசமாக இருக்குது. ஜாபுக்கு கூட இந்தளவுக்கு டைம் எடுக்கல. பட் சேஸ் எங்களை வச்சு செய்யுது. உங்களுக்கு காட்டுற மாதிரிண்ணே. ஸோ இதுதாங்க சேஸ் பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு அழகாக இருக்கே. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பெயிண்ட் பாருங்களேன், கோல்டு கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குதா. பிளாக் அடித்து அதுக்கு மேலே அடிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுருக்காங்க. சக்கை இதை க்ளீன் பண்ண காட்டியும் எங்களுக்கு 1.5 நாள் டைம் எடுத்துருக்கு க்ளீன் பண்ணுறது. இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 6 நாள் போனோம், 2 நாள் மொத்தமாக 2 நாள் இன்னும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். தான் நாங்கள் இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஸ்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ண வெயிட்டிங் இருக்குது. ஸோ இந்த இது க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த கேஸ் எங்களை வச்சு செய்யுதுங்க. எடுக்க பெயிண்ட் வந்துக்கிட்டே இருக்குதா, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெயிண்ட் இருக்குது, அதுக்கு மேலே ரெட் சைடு அடிச்சிருப்பாங்க போல், அது மேலே பிளாக் இருக்குது, அதுக்கு மேலே பிரேம் அடிச்சு கோல்டு அடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே பிரேம் அடிச்சு பிளாக் அடிச்சிருக்காங்க. எத்தனை பெயிண்டியாக அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம எடுத்தாச்சுல, பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம SD ரூம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ரூம் இருக்குது. ஸோ இந்த 2 ரூமும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணி பயங்கரமாக பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஜாவோட ரிம்மு. ஸோ செம்ம வெயிட்டாக இருக்குங்க பாருங்க, ரொம்ப தெரியுதா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுவும் அந்த இதுவும் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸ் வந்து பெயிண்டிங் வந்திருக்கு, அது பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. டேங்க் வேலை பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் முடிச்சு கொஞ்சம் அதெல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு. அது நம்ம ரிவீல் கடைசியாக பண்ணுறோம். பட் இப்போ இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேம் அடித்து பெயிண்டிங் தான் வேலை. ஸோ பெயிண்ட் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒவ்வொன்றா வேலை தாங்க. அடுத்த ஒரு இதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, டிராயிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து தம்பி ரெடி பண்ணியிருக்கான் டிராயிங். ஸோ இது வந்து இந்த அவுட்புட்டில் வேறு மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து ஒரு வண்டி ரெடியாக போகுது. ஸோ அதுக்கு சாம்பிள் இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 3 நாள் தேய்ச்சி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 3/4 பொருள் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 4 பொருள் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு தேய்ச்ச பொருள்லாம் காட்டுற மாதிரிங்களேன். உண்மையாலுமே வந்து இந்த வண்டி என்ன தான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. அவ்வளோ இதுங்க. இப்போ 10 லேயர் பெயிண்ட் வந்துருக்க மாட்டேங்குங்க. லேயராக பாருங்களேன். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதுக்குமே அடிச்சிருக்காங்க, திருப்பி அதுக்குமே அடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 லேயர் ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பாரு, ஸ்டே, இன்ஜின் கேஸு, அது கவரு, பம்பரு, ஃபுட் ரெஸ்ட்டு, ஆயில் கேஸு, ரிமோட்டா, இது ஹப்பு, பேக்கு. ஸோ இதெல்லாம் தேய்ச்சி ரெடியாக இருக்குது. அங்கே சேஸ் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ வந்து இந்த லிவருக்கு வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது. சேஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. வந்துச்சுங்களா, இது எவ்வளோ மோசமாக வச்சுருந்தாங்க சேஸு. சீரியஸாக சேஸ் வந்து அவ்வளோ அழுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அழுக்குங்கிறத தாண்டி பெயிண்ட் லேயராக அடிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் எல்லாமே நீட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து க்ளீனாக இருக்குது. இந்த சேஸ் பண்ணி அடிச்சோம்னா அப்படி சூப்பராக ஷைனிங்கிடும். ஸோ சேஸ் இங்கே இருக்குங்க. ஸோ சின்ன ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. நம்ம இதுக்கும் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ரிம் போட போகிறோம். பேக்கில் வந்து SD ரிம் போடலாங்கிற பிளான் இருக்குது. SD ரிம்மா என்னங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது அங்கே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம் இதில். ஸோ வந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலாக பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் லேயராக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து இதுக்கு வந்து இது எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட் லேயராக பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாமே வந்து பிரேமர் எடுத்துப்போம். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்க எல்லா பொருளுக்குமே வந்து பிரேமர் எடுத்து போகிறோம். ஸோ கலக்கிறது மட்டும் தான் வேலை. ஸோ கலந்து ஒவ்வொன்றா அடிச்சுட்டு நம்மளுக்கு போக ஒவ்வொன்றா கன்டினியூ பண்ணுறேன். பாருங்கள். பாய். சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்த்து நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா
இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தியே தெரியுதம்மா அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா அந்த ஒருவனை அடையுதம்மா பெரிய இவன் தாண்டா சிவதாஸ் பெரிய இவர் தான் அவர் ஸ்கெட்ச் கொடுத்துக்க நானும் பெரிய இவன் தாண்டா என்ன சண்டைக்கு கூட்டாம முன்ன பந்தயம் போட்டு நாம் போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொடுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட் 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவும் அதுதான் வேணும் இந்த உலகம் ஹாய் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸில் என்ன ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு சிம்பிளாக காட்டுற மாதிரினே ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% ஒர்க் முடிச்சிட்டோம் இன்னும் 20% ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குது பெயிண்டிங் ப்ராசஸில் ஸோ இன்னும் இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்குது ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தம்பி சரி பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம டேட்டா பிளாக் ஏற்றுற வேலை தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியோட ஸ்கல் அதாவது பார்த்தீங்கன்னா எலும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி பக்காவாக இருக்குது